6 வங்கதேச இளைஞர்கள் கைது. திருப்பூரில் தங்கி பணியாற்றி வந்த 6 வங்கதேச இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். கவுகாத்தி வழியாக 15 நாட்களுக்கு முன்பாக திருப்பூருக்கு 6 பேர் வந்துள்ளனர். இந்தியாவில் சிறந்தவர்கள் என கூறிய பின்னலாடை நிறுவனத்தில் பணியில் சேர்ந்துள்ளனர். இவர்களிடம் முறையான பாஸ்போர்ட் விசா இல்லாததால் 6 பேரை கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். இஸ்ரேல் தாக்குதலில் 569 பேர் பலி. லெபனான் மீதான இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 569 ஆக உயர்ந்துள்ளது. லெபனானின் செயல்படும் ஹஸ்புல்லா அமைப்பை குறிவைத்து கடந்த 5 நாட்களாக இஸ்ரேல் தொடர் தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்த தாக்குதலில் 50 குழந்தைகள், முதியோர்கள் என 569 பேர் பலியான நிலையில் 1050 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். நேற்று பேரூரூட்டில் நடைபெற்ற தாக்குதலில் ஈஸ்புல்லா தளபதி இப்ராஹிம் குபசி கொல்லப்பட்டார். எச் ராஜா நாக்கை வெட்டினால் 50 லட்சம். காங்கிரஸ் நிர்வாகி ராகுலை தேச துரோகி என விமர்சித்த எச் ராஜாவின் நாக்கை வெட்டுபவருக்கு 50 லட்சம் சன்மானம் வழங்கப்படும் என பெரம்பலூர் காங்கிரஸ் தலைவர் சுரேஷ் கூறியது சர்ச்சை ஏற்படுத்தி உள்ளது. ராகுல் குறித்த அவதராக பேசியவர்கள் மீது பெரம்பலூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தை நிறுத்து புகார் அளித்தார். பேசியவர் எச் ராஜா மட்டுமின்றி ராகங்களை மிரட்டிய சஞ்சய் கேவாட் நாக்கை விட்டு போவதற்கு 1 கோடி வழங்கப்படும் என்றார். ஸ்டாலினுக்கு ஜால்ரா அடிப்பேன் டிவிகேஎஸ். சிஎம் ஸ்டாலினுக்கு ஜால்ரா மட்டும் இல்ல, பல்லுக்கும் தூக்குவேன் என்று ஈவிகே செல்வம் தெரிவித்துள்ளார். நமக்கு கட்சியை விட நாளை முக்கியம் என்றும் நாட்டின் ஒற்றுமை பாதிக்கப்படக்கூடாது என்றால் பாசிச சக்திகள் தோற்கடிக்கப்பட்ட வேண்டும். தமிழகத்தில் பாசிச சக்திகளுக்கு எதிராக ஸ்டாலினின் நிற்பதாகவும் அதனால் அவரை பாராட்டுவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஈவிகேஎஸ் கூறியது சரியா? காருக்குள் இருந்த 5 பேர் சடங்குகளாக கண்டுபிடிப்பு. புதுக்கோட்டை அருகே காரைக்குடியிருந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் சடலங்களாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது பரபரப்பு ஏற்படுத்தி உள்ளது. நமன சமுத்திரம் பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. 5 பேரும் விஷம் அருந்தி தற்கொலை செய்து இருக்கலாம் என முதல் கட்ட தகவல் தெரிவிக்கின்றனர். அப்பகுதியில் போலீசார் முகாமிட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணைக்கு பிறகு முழு விவரமும் தெரியவரும்.